ഹലോ, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇപ്പോൾ ഒരു നവരാത്രി കാലം വന്നാச்சு இல்லையா? நவராத்திரி நல்ல சந்தோஷமான ஒரு காலம். அதுவும் பொண்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? பொண்களுக்கெல்லாம் என்ன, பொண்களை எல்லாரையும் தேவியாயிட்டு சின்ன குழந்தை, சின்ன பொன் குட்டியிலேருந்து பெருசு வயசான மாமிமார் வரை எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு காலமாக்கும் நவராத்திரி காலம். இந்த 10 நாளும் எல்லாரும் எல்லாத்துலேயும் குழந்தைகளெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு, குழந்தைகள் മാത്രമല്ല എല്ലാ പെൺകളുമേ നല്ല അലങ്കാരം பண்ணிட்டு 3 നേരமும் വീട്ടിൽ കൊലു, ബൊമ്മക്കൊലു എല്ലാം വെച്ച്, அதுவும் பாலக்காடு கிராமங்களில் எல்லாம் அங்கேயுமே எல்லா வீட்லேயும் மிக்கவாறும் எல்லா வீட்லேயும் கொலு வைப்பாள். அந்த கொலு அலங்காரம் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அதுக்கு அந்த கொலு மண்டபம் எல்லாம் ഒരുക്കിയിട്ട് அது 3 படியானாலும் சரி, 5 படியானாலும் சரி, 7 படியானாலும் சரி, 9 படியானாலும் சரி, அது அழகழகாக அதில் செட்டாக பொம்மைகள் எல்லாம் வச்சு எல்லாம் தேவியை குடியிருத்தி, அதுக்கப்புறம் கோலம் போட்டு அங்கே கிட்டக்க பார்க்கு மாதிரி மணலெல்லாம் விரித்து பார்க்கு மாதிரி எல்லாம் பண்ணி, சுற்றும் அந்த மண்டபத்தில் எல்லாம் தீபாலங்காரம் பண்ணி, இந்த சின்ன சின்ன சீரியல் பல்பெல்லாம் மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு கத்தின்னு இருக்குமே, நல்லா அழகு தான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் என்ன விதவிதமாக என்ன அலங்காரம் பண்ணியிருக்கா கொலுவில், இந்த வருஷம் என்ன புதுசாக என்ன பொம்மை வாங்கியிருக்கா, இது பார்க்குறதுக்கே நாங்கள் குழந்தைகளாக இருக்கிற சமயத்தில் ஓரோ வீட்டுக்கும் ஓடி போவோம். இந்த பிராവശ്யம் என்ன விதத்தில் உள்ள அலங்காரமாக்கம் பண்ணியிருக்கா, என்ன ஆக்கம் பண்ணியிருக்கா, புதுசாக என்ன பண்ணியிருக்கா, புதுசாக என்ன பொம்மை வாங்கியிருக்காங்க, எல்லா வீட்லேயும் என்ன பொம்மை இருக்குங்கிறதெல்லாம் கணக்கு தெரியும். அப்படி இருந்த ஒரு காலம் இருந்தது. எங்கள் அம்மா எனக்கு அன்றைக்கி இந்த மாதிரி ஒன்றும் எல்லாம் முடியெல்லாம் நல்ல நீளமாக இருந்தது. நல்லா பின்னி முல்லைப்பூ எல்லாம் சூடி அழகாக விதமாக பின்னி விடுவள் அம்மா. ஓரோ நாளைக்கு ஓரோ விதமாக பின்னி விடுவேன். இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஓரோ வீட்லேயும் போய் எல்லா வீட்லேருந்தும் உள்ள பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் தட்டுக்குள்ளே எல்லாம் அவியலாக இருக்கும். இது இன்னாத்துலேருந்து கிடச்சது, இது இன்னாத்துலேருந்து கிடச்சது சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக, அது ஒரு நல்ல சந்தோஷமான காலமாக இருந்தது பொம்மை இந்த நவராத்திரி காலம். அதுவும் எக்ஸ்பெஷலி பொம்மைக்கோலு எல்லாம் வச்சுருக்கிறது. ഞങ്ങൾ இந்த பிராமின்ஸ், பாலக்காடு பிராமின்ஸோட வீட்டில் எல்லாம் பொம்மைக்கோலு வச்சு எல்லா வீட்டில் ஒன்றும் பாட்டு சொல்லுவோம். அது வேறு ஒரு காரியம். நம்ம குரலோ பாட்டு பாடுறதுக்கு ஒத்துக்கவே செய்யாது. എന്നാലും தெரிஞ்ச 4 വരി ശ്ലോകം എല്ലാം ചൊല്ലി പാട്ടെല്ലാം പാടി എല്ലാവരും ചെയ്തിട്ട് വരും. ഇങ്ങനത്തെ നല്ല രസமாக இருந்தது. நல்ல சந்தோஷமான ஒரு பொம்மைக்கோலு எல்லாம் காலம். விதவிதமான செட்டு, ராஜாராணி, என்ன அந்த மாதிரி தசாவதாரம் பொம்மைகள், சிவனோட சிவ குடும்பம், அப்படி நிறைய விதவிதமாக இந்த பொம்மைகள் எல்லாம் இருக்கும் ஓரோ வீட்லேயும். தஞ்சாவூர் தலையாட்டி செட்டியார் பொம்மை, அப்படி பல விதமாக இருக்கும். அது மாதிரி இந்த பொம்மைக்கொலுவோடு இந்த மண்டபத்தில் கிட்ட கயரால் தொங்க விட்டுட்டு பல விதம் பொம்மைகள் எல்லாம் வச்சுருப்பாள். இந்த 4 பாகத்துலேருந்து கிளி இப்படி கொத்துற மாதிரி எல்லாம் அழகாக இருக்கும். அதோட கீழே உள்ள கயரை ஆட்டி விட்டுருந்தா கிளிகள் இப்படி கொத்தும். எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓரோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறதும் ஓரோன்னும் பண்ணுறதும் எல்லாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த காலமெல்லாம் இப்போ போச்சு. இப்போ ஏதாவது டிவியிலெல்லாம் பொம்மைக்கொலு காட்டி எல்லாரும் சொல்லறது, இல்லாட்டா கோவில்களில் பொம்மைக்கொலு வச்சுருக்கிறதா அதை போய் பார்க்குறது, அந்த மாதிரி சுருங்கியாச்சு. இப்போ குழந்தைகளுக்கு பொம்மைக்கொலு பார்க்கறதுக்கு சாயங்காலமாக எல்லாத்துக்கும் போகிறதுக்கும் வரத்துக்கும் ஒன்றுமே இப்போ சமயம் கிடைக்கிறதில்லை. எல்லோரும் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு, பரீட்சை வர்றது, படி இருந்து அதிலேயே ஓடி போகிறது, சமயமே இல்லை. இந்த மாதிரி போகிறது, இந்த மாதிரி உள்ள ஆഘോഷங்கள் எல்லாம் முன்னே நடத்திட்டு இருந்ததும் என்னத்துக்குன்னா, அந்த ஊரில் ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று പരിചയമാവർത്തിക്കും, ഒന്ന് വന്ന് പോർത്തും அந்த குழந்தைகளுக்கு எல்லாரும் இந்த வீடு இன்னென்ன ஆளோட அக்குன்னுள்ளது ஒன்று தெரியறதுக்கும் அவளுமாயிட்டு ஒன்று பரிச்சயமா. நீ எந்தாத்து குழந்தைன்னு கேட்பான். நீ எந்தாத்து குழந்தைம்மா சொல்லிட்டு கேட்பான் அங்கே போகிறதுக்குள்ள. அதெல்லாம் ஒரு இது இந்த புதுசாக வந்திருக்கிறவ இல்லாட்டம் இந்த குட்டிகளுக்கெல்லாம் ஒரு வீடு பழகிறதுக்கும், வேறு குட்டிகளை காண்றதுக்கும், வேறு ஆൾക്കാരെ காண்றதுக்கும், அங்கே இருக்கிற நானா ஜாதிக்காரும் வருவா பார்க்கறதுக்கு. பிராமின்ஸ் മാത്രമൊന്നുമല്ല, பொம்மைக்கொலு பார்க்கறதுக்கு நிறைய வெளி பிராமின்ஸ் அல்லாத குழந்தைகளும் வரும். எல்லாரும் வந்தாலும் எல்லாரையும் സ്വീകരിച്ച് എല്ലാവർക്കും இந்த பலகாரம் கொடுத்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து எல்லாம் ஒரு ஆண்குட்டிகளும் வரும், பெண்குட்டிகளும் வரும். நல்ல രസமாக இருந்தൊരു കാലமாக ഇരുന്നത് അത്. ആൾക്കാർ തമ്മിൽ, ഗ്രാമത്തിലുള്ള എല്ലാവരും തമ്മിൽ ഒന്ന് ചേർന്ന് എല്ലാവരുമായിട്ടൊന്ന് പിന്നെ ഒരു പരിചയം വർത്തിക്കും, ഒരു സ്നേഹം വർത്തിക്കും, എല്ലാത്തിക്കുമായിട്ടുള്ള ഒരു കാലം. പക്ഷേ ഇപ്പോൾ അതെല്ലാം പോയിച്ച് എല്ലാം ടി വിക്ക് പിന്നാലെ. ടിവിയിൽ ഇനി ഏതാவது ഹൗസിങ് സൊസൈറ്റിയിൽ വല്ല കൊലു വെച്ച് ഒന്നിച്ച് എല്ലാവരുമായി കൊണ്ടാടുறது, அங்கே ஏதாவது പരിപാടികൾ വെച്ചാൽ அங்கே போகிறது, அங்கே பாடுறது, அங்கே பார்க்குறது, அந்த அதோட கழிஞ்சது. அதுவும் ചിലവാ போக மாட்டான். அப்படி ஆகிட்டு சுருங்கி ஆயாச்சு. அது நம்மளுக்கு ஆனாலும் நவராத்திரிங்கிறது ஒரு மனசுக்கு சந்தோஷம். இந்த 9 நாளும் தேவியை பூஜை பண்ணி விதவிதமாக ஏதாவது ஒரு நைவேத்தியம், சின்னதாக பழமோ பாலோ ஆவிலோ பயரோ கடலையோ என்னாவது ஒரு சுண்டல் பண்ணி
എന്നത്തെയാவது ஒன்று பண்ணிட்டு எல்லாருக்கும் ഭഗവാനെയെല്ലാം ദേവിയോട് പാട്ട് 2 പാടുന്നത് വിളക്കെത്തി വെച്ച് അതൊരു സന്തോഷം. அப்படி എല്ലാവർക്കും എന്നോട് നവരാത്രി ആശംസകളും എല്ലാവർക്കും എന്താ സന്തോഷமான നാളുകളെ കുറിച്ചിട്ടുള്ളൊരു ഓർമ്മ പുതുക്കലും എല്ലാമായിട്ട് ഇന്നിട്ട് നവരാത്രി കാലം കൂടി വന്ന് കടന്ന് പോയച്ച് കടന്നിട്ട് എല്ലാവർക്കും ആശംസകൾ, നവരാത്രി ആശംസകൾ.